ஆன்மீக ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஞானமே வடிவானவன், அழகே உருவானவன், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நம் முத்தமிழ் முருகன். முருகா என்று ஒருமுறை உருகி அழைத்தால் ஓடோடி வந்து வினை தீர்க்கும் அப்பன் அவன். இன்று நம் ஆன்மீக ஒளி சேனலில் ஏன் முருகனுக்கு இத்தனை கோடி பக்தர்கள், தன் பக்தர்களுக்கு முருகன் செய்யும் அற்புத நன்மைகள் என்ன என்னங்கிறதை பற்றிய ஒரு உன்னதமான கதையைத்தான் பார்க்க போயிரும். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கந்தனின் கதைக்குள் போகலாம். கதை: கந்தன் கருணை. முருகன் பக்தர்களுக்கு செய்யும் நன்மைகள். ஒரு ஊரில் சோமசுந்தரம் என்ற நடுத்தர வயது மனிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தீவிரமான முருகன் பக்தர். என்ன கஷ்டம் வந்தாலும் முருகா, எல்லாம் உன்னுடைய இஷ்டம் என்று கார்த்திகேயன் பாதத்தில் சமர்ப்பித்து விடுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் அடுத்தடுத்து வந்தன. வியாபாரத்தில் நஷ்டம், மகளுக்கு திருமணம் தள்ளிப்போய்க் கொண்டே இருந்தது, அவருக்கும் உடல் நலம் குன்றியது. இதை பார்த்த சுற்றியிருந்தவர்கள், நீ தினமும் முருகா முருகான்னு உருகிறியே, உனக்கு அந்த முருகன் என்ன நன்மையை செஞ்சான், பேசாம சாமி கும்பிடுறதை நிறுத்திரு என்று கேலி பேசினர். சோமசுந்தரத்திற்கு மனம் கலங்கியது. நேராக அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்று அந்த வேலவன் சிலைக்கு முன்னால் நின்று கண்ணீர் மல்கக் கேட்டார். முருகா, உன்னை நம்பிய எனக்கு ஏன் இந்த சோதனை? உன் பக்தர்களுக்கு நீ செய்யும் நன்மைகள் தான் என்ன என்று அழுது கொண்டே அங்கேயே தூங்கிவிட்டார். அன்றிரவு அவர் கனவில் ஒரு வயதான துறவி தோன்றி அவரிடம் பேசத் தொடங்கினார். துறவி சோமசுந்தரத்தை பார்த்து சிரித்தார். மகனே, உனக்கு வந்த சோதனைகளைக் கண்டு கலங்காதே. உன்னுடைய முற்பிறவி வினைகளின்படி உனக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய விபத்தும் மரண கண்டமும் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நீ தினமும் முருகா என்று கூப்பிட்டதால் உன் கர்ம வினையின் வீரியத்தை என் கைவேல் குறைத்து விட்டது. பெரிய மலையாக வரவேண்டிய துன்பம் பனி போல உதிர்ந்து வெறும் சிறு நஷ்டத்தோடும் சிறிய உடல்நலக் குறைவோடும் முடிந்துவிட்டது என்றார். உண்மை, முருகன் தன் பக்தர்களின் கர்ம வினைகளை தன் ஞானவேலால் அறுத்து எறியக்கூடியவன். பெரிய ஆபத்துக்களை சிறியதாக மாற்றுவதுதான் அவன் செய்யும் முதல் நன்மை. தொடர்ந்து அந்த துறவி கூறினார், உலகில் உள்ள மற்ற தெய்வங்களை விட முருகனுக்கு ஏன் இவ்வளவு பக்தர்கள் தெரியுமா? அவன் இளமையின் வடிவம், வீரத்தின் அடையாளம். ஒருவன் முருகனை வணங்கத் தொடங்கினால் அவனுக்கே தெரியாமல் அவனது மனதில் நெருப்பு போன்ற துணிச்சலும் நேர்மறை ஆற்றலும் பிறக்கும். பயம் என்பதே அவனிடம் இருக்காது. உண்மை, கந்த சஷ்டி கவசம் படிப்பவர்களுக்கும் முருகனை வணங்குபவர்களுக்கும் மன அழுத்தம் நீங்கி நெஞ்சுறுதி பிறக்கும். 3வது, வேண்டும் வரம் தரும் வள்ளல். உன் மகளின் திருமணத்தை பற்றி கவலைப்படுகிறாயே? வள்ளி தெய்வானை சமேதனான முருகனை வணங்குபவர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை அமையும் என்பது சாஸ்திர உண்மை. உனது வியாபார நஷ்டம் நீங்கி விரைவில் உன் கடன்கள் தீரும் காலம் வந்துவிட்டது என்று கூறி மறைந்தார். திடுக்கிட்டு விழித்த சோமசுந்தரம், அது சாதாரண கனவல்ல, பழனிமலை ஆண்டவனே தனக்கு தந்து சென்ற அருள்வாக்கு என்பதை புரிந்து கொண்டார். அவர் கண்கள் பனித்தன. அடுத்த சில மாதங்களிலேயே அவர் உடல்நலம் தேறியது. வியாபாரத்தில் புதிய லாபம் கிடைத்தது. அவர் மகளுக்கு மிகச் சிறந்த வரன் அமைந்து திருமணமும் நல்லபடியாக நடந்தது. தன்னை தூற்றியவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார் சோமசுந்தரம். பார்த்தீர்களா நேயர்களே, சோமசுந்தரத்தின் வாழ்க்கையில் வேல்மாறல் எப்படி வேலை செய்தது என்று? முருகனை நாம் வணங்கும் போது அவன் நமக்கு தருவது வெறும் பொருள் மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானத்தையும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறான். வேல் இருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்று எழுதுங்க. ஆன்மீக ஒளியின் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.